பூண்டி, வெள்ளியங்கிரி தென்னிந்தியாவின் மிகவும் முக்கியமான ஒரு சிவஸ்தலம். இதனை தென் கைலாயம் அல்லது பூலோக கைலாயம் என்று அழைக்கிறார்கள். தற்பொழுது கோயில் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வர்ணம் பூசிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கு 7 மலையையும் தாண்டி சிவன் சுயம்புவாக அருள் பாலிக்கிறார். ஆனால் மலையேறி செல்ல தற்பொழுது அனுமதி இல்லை. அது மாசி, பங்குனி மற்றும் சித்திரை மாதத்திலேயே உண்டு. சித்ரா பௌர்ணமி என்று வெகு விமர்சையாக விழா நடைபெறும். இங்குதான் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார் என்பதும் ஒரு ஐதீகம். இங்கு சிவபெருமான் பஞ்சலிங்கேஸ்வரராகவும் பார்வதி தேவி மனோன்மணி அம்மையாராகவும் அருள் பாலிக்கிறார்கள். இந்த கோயில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. கோயிலினுள் காணொளி எடுக்க அனுமதி இல்லை. மேலும் அங்கு காணொளி எடுத்து வரும் பக்தர்களுக்கு இடையூறு செய்யவும் விருப்பமில்லை. இந்த கோயிலை சுற்றிலும் பல சிறு சிறு கோயில்கள் இருக்கின்றன. இதன் கிழக்கு திசையில் உள்ள மலையில் மருதமலை முருகன் கோயில் இருக்கிறது. இங்கிருந்துதான் காவிரி ஆற்றின் ஒரு போஷக ஆறான நொய்யலாறு உருவாகிறது. மேலும் 7வது மலையின் பின்புறம்தான் கேரள மாநிலத்தின் பாலக்காடு மாவட்டம் ஆரம்பிக்கிறது. அங்கிருந்து ஒரு அருவியை பார்த்துதான் சிறுவாணி அணையை கட்டினார்கள் என்பதும் ஒரு வரலாறு. அந்த சிறுவாணி அணைதான் தற்பொழுது கோவை மக்களுக்கு குடிநீரின் ஆதாரமாக விளங்குகிறது. இதுவே மலை ஏறும் வழி. தற்பொழுது அடைத்து வைத்திருக்கிறார்கள். இதன் வழியே ஏறி செல்ல வேண்டும். முதன் மலையும் 7வது மலையும் சற்று கடினம். இங்கு வருபவர்கள் மனதில் முக்கியமாக கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இது ஒரு சுற்றுலாத்தலம் அல்ல, வழிபாட்டு தலம். அதை நினைவில் கொள்ளுங்கள். அதற்குரிய மரியாதையை அளித்து வழிபட்டு இறையருளை பெற்றுச் செல்லுங்கள். இயற்கையை பேணி பாதுகாக்க உதவுங்கள்.